முதல்ல அவங்க கண்ணுல படாம அப்பா எங்கேயாவது கூட்டிட்டு போ. எங்கடி போக சொல்ற? ஐயோ அம்மா, கோயிலுக்கு பின்னாடி எங்கேயாவது கூட்டிட்டு போ. கோயிலுக்கு பின்னாடியா? ஆமா, கோயிலுக்கு பின்னாடி தான் கூட்டிட்டு போ. சரி சரி, கத்தாத. நீங்க பாக்குறதுக்கு அவரு மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லதுதானே. வந்துட்டாளா? அவ கோயிலுக்கு பின்னாடி. கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்காளா? ஆமாங்க, அங்கதான் நிக்கிறா. ஆமா, எதுக்கு நீ இப்ப பதட்டப்படுற? கோயிலுக்கு பின்னாடி தானே இருக்கா, மெதுவா போவோம். சார் ரொம்ப பாசமா பேசுறாரு. அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமியை போய் முதல்ல கும்பிடுறோம். நீங்க தான் முக்கியமான விஐபி, கண்டிப்பா நிச்சயத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறோம். நிச்சயத்துக்கு வரணுமா? சுத்தம். யார் வீட்டு நிச்சயம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். மா, அப்பாவை கூட்டிட்டு போயிட்டியா இல்லையா? ஏய், அதுக்குள்ள ஒருத்தர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த குடும்பமே கோயிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜோடி பொறுத்த அம்சமா இருக்குங்க. ஆமா, என்னோட அடுத்த ஆல்பத்துக்கு இவங்களே ஹீரோ ஹீரோயினா வச்சுக்கலாமான்னு பாக்குறேன். முதல்ல பேசுறதை விட அடுத்த கல்யாணம் ராகினிக்கும் உனக்கும் தான். நோ வே. இந்த கல்யாணத்தை முதல்ல கலிவர்த்தம் நடத்த விடுவானா இல்லையான்னு தெரியல. அவன் கிழிச்சான், அதெல்லாம் பாத்துக்கலாண்டி. இப்பெல்லாம் உனக்கு பயம் இல்லாம போச்சுல்ல? கதிரும் நர்மதாவும் பாத்துப்பாங்களே. இப்படி உசுப்பேத்தி தான் அவ என் புள்ள பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வா. பேசுற பேச்ச பாரு. ஏய், அவர் வந்தா தானடி நான் கூட்டிட்டு போக முடியும். ஐயோ, ஏமா படுத்துற? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற உயிரை வாங்கிட்டு இருக்க. ஏன் நர்மதா, நான் தான் ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு வரேன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. சரிம்மா, முதல்ல அவர்கிட்ட பேச்ச கட் பண்ணி அங்க இருந்து தாத்தா பாட்டி கண்ணுல படாம முதல்ல கூட்டிட்டு போ. சரி, அது கூட ஒரு சந்தோஷம் தான். எனக்கு போலாமாங்க? சரி, நான் வரேங்க. கண்டிப்பா வந்துருங்க. வாங்க. வாங்க 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 வாங்க. வெளியூர்கார் நீங்க சீக்கிரம், உள்ளூர்கார் நாங்க வரது கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு. முதல்ல மன்னிச்சிருங்க, இதுக்கு எல்லாம் ரெடி ஆகி வரதுக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. வாங்க 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 வாங்க. பெங்களூர்ல இருந்து உங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? டேய், உனக்கு ஏன்டா எப்படி ஒரு கொலவெறி? இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன்ல. உங்ககிட்ட யாராவது சிரிச்சு பேசிட்டா போதுமே. அப்படி சொல்லாத மாலதி, உண்மையிலேயே தங்கமான மனுஷன் தான். அவருடைய பையனுக்கு தான் என்கேஜ்மெண்டா. ஆமா, நம்ம பையனுக்கே கல்யாணம் ஆகலன்னு தான் வேண்டிக்க வந்திருக்கோம். ஏமா, அவரு பையனும் நம்ம பையன் மாதிரி தானே. அதுக்கு அவரு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. நம்ம சாமி கும்பிட்டுட்டு அவர் பையன் நிச்சயதார்த்தத்துல கலந்துக்குவோம். முதல்ல உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. ஆமா, என்ன நர்மதாவை காணோம்? கோயிலுக்கு பின்னாடி தானே இருக்கிறேன்னு சொன்னா. ஐயோ, அவ சொன்னான்னு நாம இவர் இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப நர்மதா எங்க இருக்கானே தெரியலையே. என்னாச்சு மாலதி, எங்க நர்மதா? அப்பா, அது என்னமா அது? சாரிப்பா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சரியா போச்சு. எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது? நான் தான் வந்துட்டேன்லப்பா. எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னடா, நீ எப்படி இருக்க? நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏங்கன்னே என்னால நம்ப முடியலடா. ஏய், நான் ஏற்கனவே நர்மதாவை சென்னையில பாவாடை தாவணியில பாத்துன்னு சொன்னல. பாத்தியா, என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பார். இப்படி ஒரு அழகா பாத்திருக்கவே மாட்டேன். நான் தான் ஏற்கனவே பாத்துட்டேனே. என்ன சொல்ற? இல்ல, நான் ட்ரெஸ் போட்டு வளர்க்காமலே அவ வளர்ந்துட்டா. நல்லாதான் இருக்கா. அப்பா, கோயிலுக்கு வரணும்ல, அதான் பாவாடை தாவணி கட்டிட்டு வந்தேன். அப்புறம் கம்பெனி ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் டென்ஷனா தான்ப்பா இருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதை முடிச்சிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஆமாமா, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தான். இதுவும் உனக்கு தெரியுமா? ஆமா. பெத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறல்ல, நீ தாண்டா என் பொண்ணு. இந்த அருணும் இருக்கானே,
ஏய் என்னமாச்சு? என்னடா இது? அப்பா இதுவா ஆபீஸ் டேபிள்ல லைட்டா கிழிச்சுக்கிட்டேன். இது ஒண்ணும் இல்லப்பா, சின்ன காயம் தான். ஏம்மா, பார்த்து இருக்க வேண்டாமாமா? என்னடி இது? எப்போ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பியா? இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன விஷயத்த நீ வேற ஊதி பெருசாக்காத. டைம் ஆச்சுல, இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. டக்குன்னு சாமி கும்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும், ஓகேவா? ஏமா, உங்க அம்மா தான் ஏற்கனவே வெந்நீரை கால்ல ஊத்துற மாதிரி தையதோயன்னு குச்சிட்டு இருக்கா. பத்தாத்துக்கு நீ ஏன் பறக்குற? சொல்லுமா, நீ ஏன் பறக்குற? இல்லப்பா, உங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசையா இருக்கு. அதான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாவகாசமா வெளியே எங்கேயாவது உட்காந்து பேசலாம் தான் சொன்னேன். ஐயோ அப்பா, தாத்தா பாட்டி குடும்பம்னு மொத்த பேரும் இங்க கோயில்ல தான் இருக்காங்க. பார்த்தா மொத்தமா சோலி முடிஞ்சிரும். சரி வா, என் பொண்ணு ஆசை என்னவோ அதுதான் என்னுடைய ஆசை. போலாம். ஐயோ எங்கப்பா? சாமி கும்பிடுதாமா? இல்ல இல்ல வேண்டாம். என்னம்மா சொல்ற? பா, முதல்ல ஒரு பூசாரிய பார்த்து என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டா அதுக்கு அவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. அதுபடிதான் பண்ணணும். நீங்க எங்கே இருங்க, நான் போய் பூசாரிய கூட்டிட்டு வந்துடுறேன். நான் கோயிலுக்கு வரணுதாமா சொன்னேன். பரிகாரத்தை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. அப்பா, நீங்க பெத்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்க தானப்பா வந்தீங்க. சும்மா வேணும்னா மட்டும் போதுமா? அதுக்குன்னு ஏதாவது பரிகாரம் இருக்கும் இல்லையா? அதத்தான் சொன்னேன்ப்பா. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீயும் சொல்ற. இங்கே இருங்க, நான் வந்து. ஹலோ, ஆமாங்க. இல்லைங்க, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்.